தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. பிஜி டிஆர்பி தேர்வு சொல்லப்போனால் வெற்றிகரமாக முடிச்சிருப்பீங்க. இந்த தேர்வோட தமிழ் தகுதி தேர்வு, அதாவது பிஜி டிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்கோட ஆன்சர் கீ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க, இன்ஸ்டியூட்டில் படிக்கிற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கொஷின் பேப்பர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பேப்பர். ஓகே, மறக்காமல் அவங்க ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தால் இந்த தமிழ் தகுதி தேர்வில் 20 கேள்வி நம்ம சேனலில் இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ? 20 கேள்வி. ஓகேவா? அதனால் அது என்ன கேளுங்க, மறக்காமல் நான் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முடியாது பாருங்கள். உங்களுடைய அனுபவத்தை, ஓகே, உங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது சிக்கல்கள், ஏதாவது என்ன விஷயங்கள், கொஷின் எப்படி இருந்துச்சு, அதை பற்றியான கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், கண்டிப்பாக வரக்கூடியது நிச்சயம் வெற்றி பெறுவேன் சார். இந்த மாதிரி என்ன சொன்னீங்க, தொடர்ச்சியாக வீடியோ கொடுக்கணும் சார் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை கூட மறக்காம லைக் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். முதல் கேள்வி பாருங்கள். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபான்மைப்படை குறிப்பிடும் உணவு குழல் மீன் கறி. புரிஞ்சா? குழல் மீன் கறி. இதில் ஈஸி, அதாவது நெய்தல் நிலத்தவர் அங்கேயே ஆன்சர் கொடுத்துட்டான். புரிச்சா? நெய்தலுக்கு இதுதான். புரிச்சான்பா? இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 திணைகளை பற்றி ஒரு 3 கேள்வி கேட்டுருந்தான். புரிஞ்சா? அதே மாதிரி வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உயினை, தும்பை, வாகை, பாடன், கைக்கடை, அதை பற்றி சொல்லப்போனால் ஒரு 2 கேள்வி வந்துருந்துச்சு. புரிச்சா? இந்த கேள்வி மட்டும் நான் சொன்னதை மட்டும் இதை மட்டும் நம்ம சேனல் ரெகுலராக சொல்லிட்டு இருந்தோம். இதில் கேள்வி வரும், கேள்வி வரும், அதில் மட்டும் கேள்வி வந்துச்சு. புரிஞ்சான்பா? இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஓகேவா? நான் இன்னொன்று சொல்லி முடிச்ச டெட் எக்ஸாம் படிக்கிறவனுக்கு இந்த சிறுபான்மைப்படை ஏற்றி யாரும் நல்லூர் நந்தனர். புரிச்சா? இது 10 பாட்டு நூட்களில் 1. இதை கண்டிப்பாக நான் வச்சுக்க வரக்கூடிய கேள்வி கேட்கலாம். அடுத்து பாருங்க, கோபால முரத்து மக்கள் என்ற புதினம். இது என்ன சொல்கிறாங்க? விளிம்பு நிலை மக்கள் வாழ்க்கையை மையமாக கொண்டது. புரிஞ்சா? ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் 10th புக்கில் இருக்குது. விளிம்பு நிலை மக்கள் வாழ்க்கை மையமாக கொண்டது, அதாவது விளிம்பு நிலை மக்கள் அவங்களோட வாழ்க்கையை மையமாக கொண்டதான் இந்த கோபால முரத்து மக்கள். அடுத்து பாருங்க, கண்ணிற்கு காட்சி தராமல் அரியணவாய் இருக்கும் மலரை தேர்க. அதாவது கண்ணிற்கு காட்சி தராமல் அரியணவாய் இருக்கும் மலரை தேர்க. இது என்ன மலர் சொல்லுவாங்க? பூளை மலர். பூளை மலர். புரிஞ்சாப்பா? இது நான் கன்ஃபர்மேஷன் பண்ணல, இதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேவா? இதுக்கான விடைங்கிறது இதுதான். ஓகேவா? இதுதான் நான் நினைக்கிறேன், ஆனால் இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணல. ஓகே, இது மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் வைங்க. கண்டிப்பாக நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அதை நான் உங்களுக்கு என்ன சொல்ல கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன். சரியா? அதாவது கண்ணிற்கு காட்சி தராமல் அரியானவாய் இருக்கும் மலரை தேர்கனா பூளை மலர். அடுத்து பாருங்க, அகவற்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்க. எந்த நூல்? நாலடியார். புரிஞ்சான்பா? நாலடியார். இந்த சிலப்பதிகாரம் நான் சொன்னேன், 50 கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும்னு சொன்னேன். அடியேர் நீரே அருளுக, அந்த கேள்வி அப்படியே கேட்டிருக்கான். நம்ம சேனல் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணியிருந்தா அதிலிருந்து வந்த கேள்வி மட்டும்தான் கேட்டிருக்கான், வேறு எந்த கேள்வியுமே கேட்கல. அதனால் நம்ம சேனல் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க, அதான் சொல்கிறது. இப்போ இதை பாருங்கள், மணிமேகலை இயற்றியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இயற்றியவர் இளங்கோவடிகள். புரிஞ்சு பார்த்துங்க, இது 50 சொல்லுவாங்க. நாலடியாருங்கிறது 14 கீழ்கணக்கு நூட்கள் 1. இதை இயற்றியவர் சமண முனிவர்கள். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் தான். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் சிம்பிள் யாருங்க? சீத்தலை சாத்தனார். புரிச்சா? சீத்தலை சாத்தனார். கம்பர் இயற்றிய நூல் கம்பராமாயணம். புரிச்சா? நம்ம கம்பராமாயணம், ராம அவதாரம், இதெல்லாம் டெட்டுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதற்கான விடைங்கிறது சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் இயற்றிய நூல் இது மணிமேகலை. இது யாருன்னா இளங்கோவடி. கோவலன் கண்ணகி கதையை கூறும் நூல் இது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன் வருமாங்க டவுட் இருக்குது. அதிவீரபாண்டியர்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதிவீரபாண்டியர் தான் நினைக்கிறேன். நெடுஞ்செழியன் வரக்கூடிய அதிகபட்சம் வாய்ப்புகள் என்ன சொல்லுது, குறைவு தான். ஏன்னா அதிவீரபாண்டியன் தான் புலவராகவும் இருந்திருப்பார். ஓகேவா? நெடுஞ்செழியன் அரசராக இருந்திருப்பார். அதிவீரபாண்டியன் இதுவும் என்ன சொல்லுது, ஒரு டவுட்டாக தான் வைக்கிறேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் அதிவீரபாண்டியர் தான் நினைக்கிறேன். அதிவீரபாண்டியர் தான் நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், உந்து வழி, அதாவது இந்த இதில், அதாவது இந்த வரி கேட்டு பண்பு தொகை சொல்லை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பண்பு தொகைன்னு என்ன வரணும்? பிரிச்சா மை அது பண்பு தொகை. இதில் பண்பு தொகை சொல்லுது. இது நம்ம கொஸ்டின்லேருந்து போக வேணாம், ஆன்சர்லேருந்தே போவோம். என்ன கேட்டிருக்கான்? இவ்வழி இடம்பெற்ற பண்பு தொகை சொல்லை தேர்வு செய்க. பண்பு தொகை என்ன? செந்தி, செம்மை ப்ளஸ் தீ. புரிஞ்சா? அதாவது ஈறுபோதல் விதிப்படி, நான் டெட்டுக்கு படிக்கணும்னு சொல்கிறேன், செம்மை ப்ளஸ் தீன்னு வரும். புரிஞ்சான்பா? ஈறுபோதல் என்ற விதிப்படி மை பிரிந்து, ஓகேவா? அதுக்கப்புறம் இனம்பிகள் என்ற விதிப்படி அந்த
தீ இருக்க வந்து அதோட இனமான எழுத்து இத்தோட இனமான எழுத்து என்னன்னா இந்து, அது வந்தனால செந்தியாக மாறிடுச்சு. இது ஈஸியான கொஷின். இதெல்லாம் நம்ம சேனலை பார்த்ததாங்க, பார்த்தா கண்டிப்பாக தெரியும். காலக்கணிதம் எனும் நூலை இயற்றியவர் யார்? யார்? கண்ணதாசன். ஓகேவா? காசி காண்டம் எனும் நூலை இயற்றியவர் யார்? அதிவீர பாண்டியன். புரிஞ்சா? அப்போ இது ரெண்டுமே தெரிஞ்சால் இதற்கான ஆன்சர் வந்து நீங்கள் போட்டுடலாம். இதற்கான விடைங்கிறது பி தான் இதற்கான சரியான விடை. பார்த்தீங்களா? சிம்பிள். ஓகேவா? இந்த கான்செப்ட் பாருங்கள். காலக்கணிதம் எனும் நூலை இயற்றியவர் யார்? கண்ணதாசன். மேகம் எனும் நூலை இயற்றியவர் நாகூர் ரூமி. ஓச்சா? காசி காண்டம் எனும் நூலை இயற்றியவர் அதிவீர பாண்டியன். பரிபாடல் எனும் நூலை இயற்றியவர் வந்து பரிபாடலுங்கிறது 8 தொகை நூல்கள் ஒன்று. அதில் ஒரு இதை இயற்றியவர் கிரந்தையார். இந்த கேள்வி நான் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்கேன். 1000 டைம் சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் தொடர்ச்சி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. வலு அமைதி வளநிலை பார்த்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக கேள்வி வேணும் சொன்னால் அந்த கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ அப்புறம் 2 கேள்வி வந்திருக்கு. புரிஞ்சு? முதல் கேள்வி பாருங்கள். மாறன் தன் நண்பன் அதாவது இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் என்று கூறுவது. புரிஞ்சான்பா? இது வந்து என்ன சொல்ல அப்படியே புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துட்டான். புரிஞ்சான்பா? அதாவது என்ன கேட்டிருக்காங்க, புக்கில் இருந்து எப்படி இருக்குன்னா இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் இருக்கும். இங்கே வந்து என்ன சொல்கிறான், இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான். அப்போ இது என்ன? இட வலு அமைதி. இங்கே நிறைய பேர் கேட்பீங்க, சார் இங்கே வந்து நாளும்னு வந்திருக்குல்ல, இது வந்து சொல்ல முடியாது. நாளும் நேரம், அந்த நேரத்தில் அவன் தவற மாட்டான், வர்றதுக்கு தவற மாட்டான்னு சொல்கிறாங்க. புரிஞ்சாப்பா? இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான். புரிஞ்சாப்பா? அது மாதிரி சொல்கிறது தான் என்ன சொல்கிறது, இட வலு அமைதின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இது வந்து புத்தகத்தில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது கால வலு அமைதின்னு நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது கொஞ்சம் ட்விஸ்ட்டு படி அவன் கொடுத்துருக்கான், கொஞ்சம் கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணும். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. இது நான் என்ன நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்ததாங்க. ரெகுலராக நான் என்ன சொல்கிறது, ரெகுலராக சொன்ன வீடியோ. புரிஞ்சா? வீசு தென்றல் என்ன வரும்? வீசு தென்றல் என்ன வரும்? வினைத்தொகை. புரிஞ்சா? நன்மொழி பண்புத்தொகை. இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமே. வீசு தென்றல் வச்சா கண்டுபிடிச்சாச்சு. சி தான் இதுக்கான விடை. புரிஞ்சாப்பா? அதாவது வீசு தென்றல்ங்கிறது வினைத்தொகை, அதுக்கப்புறம் என்னது நன்மொழிங்கிறது பண்புத்தொகை. புரிஞ்சான்பா? அண்ணன் தம்பிங்கிறது உண்மை தொகை. நான் திரும்பி சொல்கிறேன், அண்ணன் தம்பி உம்முன்னு எழுத்து வெளிப்படையாக வரலாம், அது உண்மை தொகை. அண்ணனும் தம்பியும் நீங்கள் வந்தால் அது எண்ணுமை. இது வந்து டெட் எக்ஸாமுக்காக நான் சொல்கிறேன், பார்த்து வச்சுங்க. சாரை பாம்பு என்னது? ஈறு பெயரட்ட பண்பு தொகை. பார்த்து வச்சுக்கங்க, முக்கியமான கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த வரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி. புரிஞ்சுப்பா? பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். இவ்வழியில் பாண்டியனை குறிக்கும் சொல். இதுவும் வந்து என்னென்னா எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஆனால் இதற்கான விடை நான் பார்த்த வரைக்கும் இதுக்கான விடைங்க, நான் படித்த வரைக்கும் இதுக்கான விடை என்ன? பரமயோகி. புரிஞ்சுமா? பரமயோகியாக இருக்கணும், இல்லை வந்து இந்த மீனவனாக இருக்கணும். புரிஞ்சுமா? பரமயோகி தான் மோஸ்ட்லி கரெக்டான விடை. புரிஞ்சுமா? இதையும் வந்து நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கீழே கமெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். சரிப்பா? பரமயோகி தான் மோஸ்ட்லி கரெக்டான விடை. புரிஞ்சுப்பா? ஏன்னா வந்து இது வந்து என்ன சொல்கிறது, அவங்க என்ன கொடுக்குறாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா டிஆர்பி பார்த்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வானம் வசப்படும் என்ன பிரபஞ்சனின் படைப்பு? எல்லாத்துக்குமே தெரியும், என்னது? வரலாற்று புதினம். வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சத்தை வந்து வரலாற்று புதினம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நான் டெட் எக்ஸாம் கேட்கலாம். வானம் வசப்படும் என்ற நூலை எழுதியவர் யார்? பிரபஞ்சன். இது டெட் எக்ஸாமில் ஒரு கேட்ட கேள்வி, லாஸ்ட் 2021 கேட்ட கேள்வி. அதை இப்படி மாற்றி கேட்டிருக்காங்க. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் எனும் உரிபொருளுக்கு ஒரு இத்தனை எல்லாத்துக்குமே தெரியும், குறிஞ்சி. இது நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, நேற்று வீடியோ நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 20 கேள்வி வரும் சொல்லி வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் இதை பற்றி பேசியிருப்போம். அதே கேள்வி அப்படியே கேட்டு வச்சுருக்கான். இரங்கலும் இரங்கல் நிமித்தம் என்ற உரிபொருளுக்கான திணை. இதெல்லாம் நான் என்ன சொல்றது, நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்கள கண்டிப்பாக தெரியும். அதனால் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சுக்கன்னு சொல்கிறது. சரியா? பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்க, இல்நுழை கதிர் என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்க. இது வந்து படித்து பார்த்தா ஆன்சர் பண்ணும். இது வந்து படிக்கலாம் கண்டிப்பாக கொஞ்சம் ட்விஸ்டானது. இதுக்கான விடைங்கிறது சி தான் அதுக்கான விடை. அதாவது இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை. அடுத்து பாருங்க, கால வலுவமைதியை தேர்க. இதுவும் அப்படியே கொடுத்துருக்கான். இதற்கான விடை என்ன? அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். அங்கே புத்தகத்தில் வந்து குடியரசுத் தலைவர்னு இருக்கும். நீங்கள் புத்தகத்திற்கு மட்டும் அப்படியே மக படிச்சுட்டு போனால் கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணி போயிடலாம் போல். புரிஞ்சுப்பா? இங்கே பாருங்கள், கால வலுவமைதி என்ன சொல்ல? அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். உனக்கு படிக்க தெரியாதா என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டது? யாரு? கமலாலயன். புரிஞ்சா? கமலாலயன் அவரை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள்,
இந்த கேள்வி நான் சொன்னேன், படித்து சொன்னேன். இதான் இந்த கேள்வி கேட்பாங்க, பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன். புரிஞ்சா? இப்போ அதே கேள்வியை கேட்டு வச்சுருக்கான் பாருங்கள். என்ன கேள்வினா, வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பைப்பூவை சொன்னார். தும்பைப்பூவை சொன்னாங்க. தும்பைப்பூங்கிறது அதாவது வெற்றி பெற்ற மன்னனுக்கு சொல்கிற பூ வந்து வாகைப்பூ. இது வந்து டெட் எக்ஸாம் படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாகைப்பூ. தும்பைப்பூனா 2 பேர் போரிடுறது தும்பைப்பூ. இவர் வெற்றி ஒன்றையை குறிக்கோளாக கொண்டு பகைவர்களை இருவர் தந்தம் வலிமையை நிலைநாட்ட வாகைப்பூவா கிடையாது. இங்கே தான் தும்பைப்பூ. உல்ட்டாவாக கொடுத்துருக்கான். அப்போ கூற்று 2மே தவறு தவறு தவறு. இதுதான் அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். ஏற்பாடு என்பது, இந்த ஏற்பாடு என்பது இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. போச்சோம். இந்த கேள்வியே வந்து என்ன சொல்லுது, ஒரு ட்விஸ்டான கேள்வி. ஏற்பாடுங்கிறது என்ன, பிரிதலும் நிமித்தமும் கொடுத்துட்டான். பிரிதலும் சொல்லுவாங்களா? இல்லை, இது பாலைக்கு சொல்லுவாங்க. அப்போ இது கிடையாது, இதுவும் கிடையாது. இப்போ 2 ட்விஸ்ட் தான். 2ல் இது ஒன்று தான் இருக்கணும். புரிஞ்சா? இப்போ ட்விஸ்ட் படி பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்க, ஒரு நிமிஷம். ட்விஸ்ட் படி பார்த்தீங்கன்னா சூரியன் மறையும் நேரமா இல்லை காலை 6 மணி 10 மணி நேரம் கேட்டால் சூரியன் மறையும் நேரம் தான் சொல்லுவாங்க. புரிஞ்சா? அதாவது வந்து சூரியன் மறையும் நேரம் தான் சொல்லுவாங்க. சரி, நம்ம இதுதான் வந்து இது சூரியன் மறையும் நேரம் தான் ஏற்பாடு. புரிஞ்சாப்பா? இந்த காலை 6 மணி முதல் 10 மணி வரைக்கும் பார்த்தீங்களா, அதை என்ன சொல்லுவாங்க, காலை தான் சொல்லுவாங்க. புரிஞ்சா? 2 to 6 தான் வந்து என்ன சொல்கிறது, ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. ஏற்பாடு என்பது 2 to 6 தான். அதனால் வந்து என்ன நெய்தல் திணையோட ஒரு சிறு பொழுது. புரிஞ்சா? இது பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கான விடை வந்து மோஸ்ட்லி இதுதான் வரணும். இதுதான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து என்ன கொஞ்சம் ட்விஸ்ட் படி கேட்டாங்க. ஏற்பாடு என்பது பிரிதலும் தான் வராது, முன்பணி காலம் வராது. ஏன்னா நெய்தலுக்கு வந்து 6 பேர் பொழுதுகள் வரும். புரிஞ்சா? இங்கே வந்து இதுவும் வராது. ஏன்னா வந்து இது வந்து வேறு. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்க அதிகபட்ச வாய்ப்பு. இதுதான் எனக்கு சரி. அடுத்து பாருங்கள். இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க. இது ஈஸியான ஒன்று. நெல்னா தாள்னு சொல்லுவாங்க, கரும்புனா தோகைன்னு சொல்லுவாங்க, பனைனா ஓலைன்னு சொல்லுவாங்க. இதுதான் தவறானது. குறிக்காத சொல்லை இதுதான் குறிக்காத சொல். அடுத்து பாருங்கள். அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது. அதே தான் பார்த்தோம். வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி ஊனை தும்பை வாகை பாடான் கைக்கிளைன்னு சொன்னேன். இதுக்கான விடைங்கிறது அதாவது பாடான் திணை. அதாவது அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது பாடான் திணை. அடுத்து பாருங்கள். வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் என்னது? இதுவும் எனக்கு டவுட் தான். அதாவது இது வந்து என்னென்னா வந்து எனக்கு வந்து என்னென்னா முத்துவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன், மூதுரை இருக்கலாம் நினைக்கிறேன். ஆனால் மூதுரை தான் மோஸ்ட்லி இது கரெக்டான விடை. ஓகே, மூதுரை தான் இதுக்கான கரெக்டான விடை நினைக்கிறேன். இதையும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் நம்ம விட்டுருக்கோம், பார்த்து வச்சுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள். ஈஸியான கொஸ்டின். கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு. கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா என்னது? தூக்கு மேடை நாடக பாராட்டு விழா. சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையில் தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர் யாருங்க? பாரதியார் தான் சொல்லியிருப்பார். அடுத்த வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் எந்த நூல்? சிலப்பதிகாரம் சொல்லிட்டு பாருங்க. சீவக சிந்தாமணி, அதாவது திருத்தக்கதேவர் எழுதிய நூல். புரிஞ்சான்பா? இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்து வச்சுக்கோங்க. இது 3மே ஐம்பெருங்காப்பிய நூல்கள். புரிஞ்சா? இதை எழுதிய திருத்தக்கதேவர் இது மனநூல்னு நினைக்கிறாங்க. புரிஞ்சா? சிலப்பதிகாரம் மக்கள் காப்பியம் சொல்லுவோம். இளங்கோவடிகள் எழுதியிருப்பார். 3 கருத்துக்கள் வந்து சொல்லும். அரசியல் பிழைத்தோர் கரம் கூற்றாக முறைசால் பத்தினை உயர்ந்தோர் ஏற்ற ஊழ்வினை உறுத்து வந்து ஓட்டும். புரிஞ்சா? மணிமேகலைங்கிறது சீத்தலை சாத்தனை எழுதிய நூல். புரிஞ்சா? பெரிய புராணம் சேக்கிழார் எழுதிய நூல். 63 நாயன்மார்களை பற்றி கூறும் நூல். சேக்கிழார் பெருமாள் என்ற பெயரும் திருத்தொண்டர் புராணம். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கேன். கண்டிப்பாக டெட் எக்ஸாம் கேட்க வாய்ப்பு உண்டு. எதிர்மறை தொழிற்பெயரை தேர்க. என்ன வரும்? நடவாமை. இதுதான் வந்து எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்து பாருங்க. விருந்தே புதுமை என்றவர் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கெல்லாம் என்ன சொல்ல, நம்ம சேனலில் பார்த்த கேள்வி அப்படியே தூக்கி வச்சிருக்கானுங்க. தொல்காப்பியர். அடுத்த கேள்வி பாருங்க. ஆசிரியப்பா எகரத்தில் முடிவது சிறப்பு. சரி, ஆமாம், கரெக்டு. 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பாகும். இது தவறு. ஏன்னா 3 அடி முதல், திரும்பி சொல்கிறேன், 3 அடி முதல் அந்த புலவர் எவ்வளோ வேணால் பாடலாம். அதான் வந்து ஆசிரியப்பான்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ வந்து கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இதற்கு விடை வந்து பி தான் இதற்கான சரியான விடை. பொதுமொழியை தேர்க. பொதுமொழி என்ன? இதில் வேங்கை தான் பொதுவான மொழி. ஏன்னா மலரை வந்து நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டதில்லை, வேங்கை தான். ஏன்னா டவுட் பண்ணுறது மலர் வேங்கை சொல்லுவாங்க. வேங்கை தான் பொதுமொழி. இதுதான் இதற்கான சரியான விட. இது 100% கரெக்ட். அடுத்த விஷயம் பாருங்கள். தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவுப் போராட்டம் நடத்தியவர் எல்லாருக்குமே தெரியும், அம்பேத்கர்.
நாசிக்னு வந்திருக்குங்க. இதெல்லாம் வந்து சொல்கிறது லூப்பில் அடிக்கிறதா. மகாராஷ்டிரா, நாசிக் இங்கே கோயம்புத்தூர்ல இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. அம்பேத்கர். பாவலர் பாடப்பட்ட தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல், இதுவும் நம்ம சேனலில் பார்த்தது தான். திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அவ்வளோதான் நண்பா, அவ்வளோதான். 30 கேள்வி பார்த்துட்டோம். ஒரு 3 கேள்வி தான் நான் டவுட்டாக வச்சுருக்கேன், ஓகேவா? பாக்கி எல்லா கேள்விக்கும் 100% இது மட்டும்தான் விடை 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 என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லி முடிச்சிடறேன். இன்னொன்று, நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தீங்க, ஓகேவா? உங்களுக்கு இந்த கேள்வித்தாள் பார்க்கும்போது நம்ம சேனல்லேருந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது பயன்பட்டுருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கேள்வியில் கண்டிப்பாக சொல்கிறேன், 20 கேள்வி நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரியும். நான் வந்து அதை என்ன சொல்கிறது ஆணித்தரமாக 100% சொல்லி முடிச்சேன். இந்த அகவட்பா சொல்லி கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது இந்த அதாவது கோபாலபுரத்து மக்கள், இதெல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தது தான். நம்ம சேனல் என்ன சொல்கிறது உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, நம்ம வந்து என்ன சொல்கிறது காசு கொடுத்து எதுவுமே பண்ணல. இங்கே வந்து என்ன சொல்கிறது, அதாவது வந்து மற்ற இன்சூக்கார மாதிரி 10,000 20,000 கொடுத்துட்டு அது மாதிரி பண்ணல. நம்ம உங்களுக்கு எல்லாமே இலவசமாக மட்டும்தான் பண்ணோங்கிறது இங்கே ஆணித்தரமான உண்மை, ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பயன்பட்டுருப்பீங்க நம்புகிறேன். உங்களோட கருத்துக்கள் மட்டும் தான் வேணும், உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் வேணும், புரிச்சா? உங்களோட சப்போர்ட்டு, உங்கள் ஷேரிங்கு, சப்ஸ்கிரைபர் இதுதான் வேணும், புரிச்சாம்பா? அடுத்து டெட் எக்ஸாமுக்கு நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம், புரிச்சா? அடுத்த ஆன்சருக்கு என்ன வேணுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டக்குன்னு கொடுக்க போகிறேன், புரிச்சாம்பா? என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரியா, மேக்ஸா, தமிழா, இங்கிலீஷாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ கண்டிப்பாக கொடுத்துருவோம். சைக்காலஜி ஆன்சருக்கு தொடர்ச்சியாக வரப்போகுது, பார்த்துக்கங்க, சரியா? வெற்றி நிச்சயம் வெல்வது நாம்.